ஹாய், என்னோட நேம் நிரஞ்சனா. நான் சேட்பட்லேருந்து வரேன். ப்ரைடல் மேக்கப் படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தப்போ நிறைய என்கொயர் பண்ணேன், நிறைய கிளாஸஸில் போய் பேசினேன், எல்லாமே பண்ணேன். பேக்கேஜஸில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேம் தான். பட் என்னமோ மேமோட பேஜ் பார்த்தா, மேம் பேசுகிறது, அவங்களோட அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஏதோ ஒன்று நம்மளை வந்துட்டு அவங்கக்கிட்ட ஈர்க்குதுன்னு தான் சொல்லணும். பட் நான் சூஸ் பண்ணது கரெக்டான ஒரு ஆளை தான் அப்படின்னு நான் இப்போ படித்து முடிச்சுட்டேன். இப்போ என்னோடய மேக்கப் நான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு 16 டேஸில் பண்ண மேக்கப் இது. இவ்வளோ நாள் எனக்கு செல்ஃப் மேக்கப் நான் பண்ணியிருக்கேன் இருக்கட்டும். இப்போ சில பேர் இப்போது ஈவன் எல்லாருக்கும் அந்த மனசு வராது, நம்ம பண்ணுற எல்லா டெக்னிக்ஸையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரணும்னு. அப்போ அந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஆனால் மேம் அப்படி கிடையாது. அவங்க என்னெல்லாம் டெக்னிக்ஸ், சின்ன சின்ன விஷயம் கூட, அந்த நுணுக்கமாக பண்ணுறது கூட, அவங்கக்கிட்ட யூனிக்னஸ் இருந்தால் கூட அதை ஸ்டூடெண்ட்ஸும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் சொல்லி தருவாங்க. அது எனக்கு மேம் கிட்ட ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விமன்னா எப்படி இருக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு மேக்கப் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் நீங்கள் போய் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஃபீல்டில் எப்படி நிற்கணும், எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு பர்சன். நேற்று கூட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் சூஸ் பண்ணது கரெக்டான ஒரு பிளேஸ்ன்னு எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ.